எல்லாம் தேவனை துதிப்போம். இந்த செவ்வாய் இரவிலே நீங்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை முன்குறித்தீர். இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறுபடுத்தி பிரித்தெடுத்து உமது நாமம் மகிமைக்கென்று இந்த பூமியிலே உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய நோக்கத்தை செய்யும்படி உம்மாலே நாங்கள் முன்குறிக்கப்பட்டபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொல்லவில்லையா, இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று பிரித்தெடுத்தீரே. நாங்கள் உம்மை துதிக்க, ஆராதிக்க, பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனை அனுப்பி நீர் எங்களுக்கு எப்படிப்பட்ட மகத்துவத்தை செய்திருக்கிறீர் என்பதை ஆவியான உதவியோடு விளங்கும் பொழுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல ஆண்டவரே, எங்கள் மனது அளவு அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள அது ஏதுவாக இருக்கிறதே. ஆகவே வாஞ்சித்து வந்திருக்கிறோம். நாங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவர். வேதம் மிக, அந்த வசனம் எங்களுக்கு முக்கியமானது. அது தெளித்தேனிலும் மதுரமானது, இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் என் கால்களுக்கு தீபமாய், என் பாதைக்கு வெளிச்சமாய், இடறி விழாதபடி, பாவம் செய்யாதபடி கர்த்தாவே உம்முடைய வசனம் எங்களை நல்வழி நடத்துகிறதே. நீதியின் பாதையில் எங்களை நடத்துகிறது, கடிந்து கொள்ளுகிறது, சீர்படுத்துகிறது, எங்களை உயர்த்தி வைக்கிறது. கர்த்தாவே, அந்த வசனம் எங்கள் உடலுக்கெல்லாம் நல்ல மருந்தாக தந்திருக்கிறீரே. ஆகவே நாங்கள் உம்முடைய உதவியின்றி இதை அறிந்து கொள்ள முடியாதே கர்த்தாவே. நாங்கள் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம், தாழ்த்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இந்த வசனம் எங்களுக்குள் உள்ளே ஆழமாய் பதியட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரும், கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மாலே தொடப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். யோசுவாவின் புத்தகத்திலிருந்து மிக அருமையான காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை ஆக இது என்னதென்று அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் முதல் முறையாக ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை காட்டுகிறது. எப்படி தேவன் புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்து அந்த வாக்குத்தத்தங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு அருமையான ஒரு படக்காட்சி முதல் முறையாக யோசுவாவின் புத்தகத்திலே காணப்படுகிறது. இந்த நியாயப்பிரமாணம் என்பது மோசேக்கு ஒரு நிழலாட்டம் அல்லது பழைய ஏற்பாடு என்று நாம் சொல்லலாம். அது மோசே மரித்த பின்பு அப்படின்ற வார்த்தை பழைய ஏற்பாடு எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அதை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடோடு சொல்லுகிறார். அது பழமையும் நாள்பட்டதும், அது நிலைத்திருப்பதல்ல, அது எக்ஸ்பயர்டு, காலம் ஆகி, காலம் கடந்தது என்று சொல்லப்பட்டது, காலாவதி ஆகிவிட்டது. ஆனால் அதில் எந்த பிழையும் இல்லை. ஆனால் நம்மால் அதை கை கொள்ள முடியவில்லை. எழுதப்பட்ட ஒவ்வொரு கட்டளைகளும் நியாயமாய் ஒழுக்கமாய் வாழ தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை நாம செய்ய வேண்டியதாயிருந்தது. ஆனால் தேவன் இதை நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை, மோசையை கொண்டு செய்ய முடியாததை, தேவன் தமது குமாரனை, அவரே இந்த உலகத்தில் வந்தார். அந்த டைப்பாலஜி தான் யோசுவா வருகிறார். மோசே மரித்த பின்பு மோசேயினாலே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்கவில்லை. மாறாக யோசுவாக்கு அந்த பணி கொடுக்கப்படுகிறது. அங்கேதான் நம்ம டிஃபைன் பண்ணுகிறோம், வகையறுக்கிறோம்.
அது என்ன? மோசேயின் வழியாக அல்லது நியாயப்பிரமாணத்தின் வழியாக கை கொள்கிறதுனாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறதல்ல. தன் சுய நீதியை வைத்துக் கொண்டு இந்த வாக்கு தத்தங்களை பெறுவதும் இல்லை. ஆனால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் இந்த ரட்சிப்பை நாம் பெறுகிறோம். அப்ப யோசுவா ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு படக்காட்சி. யோசுவா என்ற புத்தகத்திலே அவருடைய பெயர் யெஷுவா என்றும் அழைக்கப்படுகிறது. ஆக இது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அருமையான ஒரு படக்காட்சி. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பார்த்த அற்புதங்கள், அவர்கள் கண்ட காட்சி எல்லாமே பிசிக்கல், மாம்ச பிரகாரமாய் இயற்கையின் கண்களிலே கண்டார்கள். ஆனால் யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறார், வார்த்தையின் முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார். பழையபடி மோசேயருக்கு இருந்தது போல பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி தூணை போல, அல்லது கண்களால் காணக்கூடிய மிகப்பெரிய தேவனுடைய மகிமை, இவைகளெல்லாம் அதைவிட முக்கியமானது ஒன்றை எடுத்து காட்டுகிறார், வார்த்தையின் முக்கியத்துவம். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், இந்த புது உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் தொட்டு உணர்ந்து அல்லது நம்முடைய மனதளவு புரிந்து கொள்கிற காரியம் அல்ல. ஒருவன் விசுவாசத்திலே வரும்பொழுது, இயேசு சிலுவையில் எனக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்ததை, இந்த சுவிசேஷம் நமக்கு சொல்லப்பட்ட இந்த நல்ல வார்த்தையை ஒருவர் இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனால் வரக்கூடிய பலன். நாம் ஏற்கனவே பல முறை இந்த மதத்தின் அடிப்படையில் வாழ்ந்தபடினாலே எப்பொழுதுமே நம்முடைய கிரியைகளின் மேல் நம்பிக்கையை நாம் வைக்கிறோம். ஏதாவது ஒன்று செய்யணும், செய்தாதானே கடவுளை நம்ம இம்ப்ரெஸ் பண்ண முடியும் என்கிற ஒரு எண்ணம் உண்டாகிறது. இப்படி சொல்லும் பொழுது அநேகருடைய மனதில் என்னவென்றால், அப்படியானால் நாம் நல்ல கிரியைகள் செய்யக்கூடாதா? நீங்கள் வென்றால் படித்து பாருங்கள். எபேசு 2ஆம் அதிகாரத்தை நான் இப்பொழுது எடுத்து காட்டுகிறேன். அங்கே பவுல் மிக ஒரு அருமையான காரியத்தை எடுத்து காட்டுகிறார். எபேசு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் படிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அல்லது தேவனுடைய பரிசு. ஏன் தேவன் இதை கொடுத்தார் என்றால், ஒருவனும் பெருமை பாராட்ட முடியாது. இவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பு தேவனோடு வந்து சேரும்படியான ஒரு சலாக்கியம், ஒரு சூப்பர் அபண்டன்ட் லிவிங். பொல்லாங்கனுக்குள் அடங்கி கிடக்கிற இந்த உலகத்திலே, தீங்கு நிறைந்த இந்த பொல்லாத உலகத்திலே, தேவனை காண முடியாத, அதை தரிசிக்க முடியாத இந்த பூமியிலே, இருதயத்திலே விசுவாசித்து ஆவியிலே தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் எப்படி கொண்டு வருகிறார் என்றால், எத்தனை முறை நாம் இந்த சுவிசேஷத்தை நம் காதினாலே கேட்டிருக்கிறோம். இயேசு சிலுவையில் மரித்ததையும் அவர் அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்ததை. ஆனால் நமக்கு தேவனுடைய கிருபையினாலே இந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டது. இதே சுவிசேஷம் மற்றவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது அவர்கள் அதை அசட்டை பண்ணுகிறார்கள், அதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லது நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், ஒரு போதகருடைய சாமர்த்தியத்தினாலேயோ அல்லது அவர்கள் மிக திறமையோடு போதித்தார்கள், அதனால் அதன் விளைவினாலே அல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டது. அல்லது இன்னொருவர் ஏதோ ஒன்று செய்து அவர் மனதுருகிறதுனால அல்ல உங்களுடைய ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது தேவன் கொடுத்த ஒரு பெரிய பரிசு. அப்படியானால் ரட்சிப்பை பெறுவதற்கு நாம் ஜெபிக்க கூடாதா? கண்டிப்பா ஜெபிக்கிறோம். ஏன் நான் ஜெபிக்கிறேன்? நான் விதைக்கிறேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், நான் பிரசங்கிக்கிறேன், நான் போதிக்கிறேன். ஆனால் நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் செய்யாதபடி ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இந்த காரியத்தை செய்யும்படி நான் அவருடைய உதவியை நாடுகிறேன். அது எதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்றால், ஒரு விவசாயி நிலத்திலே விதையை விதைத்து தண்ணீர் பாய்ச்சுகிறது போல இருக்கிறது. அந்த ஃபீல்டில் அவர் உழைக்கிறார், அதிலே அவர் நீர் பாய்ச்சுகிறார். அவர் உழைத்தாலும் நீர் பாய்ச்சினாலும் அவரால் அல்ல அந்த செடி முளைந்து வருவது, அதை விளைய செய்கிறவர் கர்த்தர். அதே போல ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வர வேண்டுமானால், ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டுமானால், தேவனுடைய கிருபை அல்லாமல் ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆக இதை பவுல் சொல்கிறார், தேவன் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தகுதியற்ற நமக்கு கொடுத்தாரே, அந்த தகுதியற்ற நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மீட்பை குறித்து சொல்லுகிறார், அது தேவனுடைய கிருபை.
அந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். நான் ஏதோ கிரியை செய்து ரட்சிக்கப்படல. அதனாலதான் அவர் சொல்றாரு, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு அல்லது தேவன் நமக்கு கொடுத்த பரிசு. 9ஆம் வசனத்தை நீங்க படித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், இது நிமித்தம் அல்லது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று ஒருவனும் தன்னுடைய சுயக்கிரியைகள் நிமித்தமாய் பெருமை பாராட்டாதபடி அவர்கள் செய்த நல்ல கிரியைகளினால் உண்டானது அல்ல. அப்ப அவங்க ஏதோ ரட்சிப்பை பெறுவதற்கு அவர்கள் ஏதோ நன்மையானதை செய்த மாதிரி இல்ல, அவங்க உழைச்சு ரட்சிப்பை பெற்றார்கள் என்று அல்ல. நாம் இதை உழைத்து சம்பாதித்து பெற முடியாது. we cannot earn this. இதை நாம் சம்பாதிக்க முடியாது. இலவசமாக கொடுத்ததன் காரணம் என்னவென்றால், நம்முடைய சுய முயற்சினாலும் என் கிரியைகளினாலும் நான் ஏதோ ஒன்றை மிகுந்த வருத்தத்தோடு என்னை வருத்தி பாடுபடுத்தி இதை நான் ரட்சிப்பை பெறுகிறது அல்ல. இது நான் செய்த கிரியைகள் அல்ல. நான் ஏதோ ரட்சிப்பை பெறும்படி ஏதோ நான் செய்த வேலைகள் அல்ல. ஆனால் அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? 10வது வசனம் பாருங்க. நல்ல கிரியைகளை செய்கிறது. நல்ல கிரியைகளை செய்து ரட்சிப்பல்ல, ரட்சிப்பு நல்ல கிரியைகளை செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். எல்லா மதமும் நல்ல கிரியைகளை முன்னிறுத்தி தேவனிடத்தில் இரக்கத்தை தேடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவம் சொல்லுகிறது, வேதம் மிக தெளிவுபட சொல்லுகிறது, நீ செய்து தேவனிடத்தில் இரக்கம் தேடாதே, நான் உன்மேல் இரக்கத்தை காட்டினேன். நீ பாவியாயிருக்கும் பொழுது, துரோகியாயிருக்கும் போது, தகுதியற்ற நிலையில் நீ இருந்த பொழுது நான் உன்னை வெறுத்து தள்ளாமல் நான் உன்னை ரட்சித்தேன். ஆக இது நிமித்தம் ஒருவனும் தன்னை குறித்து பெருமையாய் சொல்லாதபடி இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை, இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் என்பதை குறித்து சொல்லும் பொழுது ஒருவனும் தன்னை மிக பெருமையுடன் தன்னுடைய அனுபவங்களை கொண்டு வந்து நிறுத்தாதபடி கர்த்தர் சொல்லுகிறார், இது இலவசமாய் நான் உனக்கு கொடுத்தேன். ஏன் நாம் இலவசமாய் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அடுத்து சொல்றாரு, நம்ம இதுல ஒரு நல்ல கிரியைகளை செய்ய வேண்டியதா இருக்கு. நற்கிரியைகளை செய்யும்படி கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அப்ப நம்ம we are workmanship of God. தேவனுடைய, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அப்ப ரட்சிப்புக்கும் நல்ல கிரியைகளுக்கும் எப்ப தொடர்பு வருதுன்னா, எப்ப கர்த்தர் நல்ல கிரியைகளை அங்கீகரிக்கிறார் என்றால், ரட்சிப்பை முதன்மைப்படுத்தி பிறகு நல்ல கிரியைகளை செய்வதை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பாக நான் நல்ல கிரியை செய்தேன், நான் நல்ல நல்ல காரியத்தெல்லாம் செய்தேன், கடவுள் என் மேல இரக்கம் காட்டி என்னை ரட்சித்தான் என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வையிலே அது அருவருப்பானது. உங்கள் சுய நீதியை குறித்து வேதம் சொல்கிறது அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் விளங்க வேண்டுமானால் யோசுவாவின் புத்தகத்தை நான் படிக்கையிலே இது தெளிவாக, இது நமக்கு ஒரு படம் போல ஒரு காட்சியாக கொடுக்கப்படுகிறது. மோசே மரித்த பின்பு என்று சொல்லும் பொழுது அந்த நியாயப்பிரமாணம் அவருக்கு பின்பு அல்லது பழைய ஏற்பாடு பழமையாகிவிட்டது என்பதை காட்டுகிறது. அதனால் ஒருவனும் பெற முடியாது என்கிற ஒரு காரியத்தை காட்டி யோசுவாவின் வழியாக, அது யெஷுவா ஒருவர் வருவார், அவர் வழியாக தேவன் கொடுத்திருக்கிற இந்த நன்மைகளை, மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஒருவன் உங்களுக்காக தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவே ஒரு மத்தியஸ்தர் வருவார் என்ற ஒரு காட்சி இங்கே கொடுக்கப்படுகிறது. நாம் இப்பொழுது யோசுவாவின் புத்தகத்திலே நாம் வந்திருக்கிறோம். 1ஆம் அதிகாரம், இப்பொழுது அங்கே போகலாம். 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். நம்ம அதை பார்த்துட்டு போறோம். 5லிருந்து 9 பார்த்தோம். இப்ப 6வது வசனத்தை திரும்ப பார்க்க போறோம். பலங்கொண்டு திடம் மனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இங்கே கர்த்தர் சொல்றாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட 4 தலைமுறைகள் அடிமையாக வாழ்ந்தார். அவர்களுக்கு ஒரு ஆளுகை அல்லது நல்ல ஒரு வாழ்வு என்பது அவங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில் அவங்க அனுபவிச்சதே கிடையாது. அடிமைகளாகவே இருந்தபடினால் அடிமை புத்தி அவர்களுக்கு இருந்தது. உயர்ந்த எண்ணங்கள் அவர்களுக்கு வரவில்லை. தங்களை குறித்து பார்க்க வேண்டிய விதத்தில் அவர்கள் பார்க்க முடியவில்லை.
ஏற்பட்ட கசப்பான அனுபவம். கொடுமையானவன் கீழ் 4 தலைமுறை இவர்கள் நசுக்கப்பட்டார்கள். பலர் என்னெல்லாம் ஏன் இந்த ஜனங்க இப்படி இருந்தாங்கன்னா, அவருடைய பின்னணியை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அவருடைய வாழ்வு எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையிலே இருந்தது. ஆகவே அவர்கள் எண்ணங்கள் மாற முடியல. இன்றைக்கும் நமக்கு இதுல எப்படி பாடமாவதுன்னா, எத்தனையோ தலைமுறை தலைமுறையாய் நாம் தேவனை அறியாமல், அவர் இரக்கம் என்ன, அதனால் நமக்கு எப்படிப்பட்ட மீட்பு கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம சரியா விளங்க முடியல. நம்முடைய புத்திக்கு எட்ட முடியவில்லை. ஆகவே பலமுறை நாம் நம்முடைய சுய முயற்சிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்பை முழுமையாய் நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால், ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. பட் அந்த ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையிலே பூரணமாய் நிறைவேற வேண்டுமானால், பவுல் சொல்லுகிறார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. அது என்ன நான் பிரயாசப்படணும்? நான் பிசிக்கலா ஏதாவது செய்யணுமா? என் உடைகளை மாற்றணுமா? அல்லது நான் வேற ஏதாவது செய்ய வேண்டுமா? நல்ல கிரியைகளை செய்யணுமா? அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எப்பொழுதுமே நமக்கு வந்து போகிறது. இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், இல்ல, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், பலன் கொண்டு திடமனதாயிரு. ஏன் அப்படி பேசினார்னா, நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். கொடுக்கப்பட்டதை நீ எடுக்க போகும்போது உனக்கு சவால்கள் இருக்கும். 6வது வசனம் படிக்கிறேன், திரும்ப படிக்கிறேன். பலன் கொண்டு திடமனதாயிரு. 6-9 படிச்சீங்கன்னா நம்ம அது வரைக்கும் தான் பார்த்துட்டு வரோம். திரும்ப திரும்ப இந்த வசனம் பலன் கொண்டு திடமனதாயிரு என்பதை 3 தடவை எழுதிருக்கு. இந்த 3 தடவை சொல்லப்பட்ட காரியம்னா, whenever Bible repeats the same thing over and over, ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். நம்ம வேதத்தை படிக்கிறதுக்கும் உலகத்துல ஜனங்க வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம். அவர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள், நாம் வேதத்தை படிக்கிறோம். ரைட்லி டிவைடிங் த வேர்ட், வசனத்தை பகுத்தறிவது. சில பேர் இந்த ரிலிஜியஸ் மைண்ட் பாருங்க, மதம் மாதிரி அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பகுதி எடுத்து படிக்கணும், இன்னைக்கு ஒரு போர்ஷன், ஒரு பகுதி எடுத்து வேதத்தை வாசிக்கணும். நல்லதுதான். ஆனா அதுல இருந்து ஏதாவது கத்துக்கிறோமா? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு சொந்தமாக எனக்கென்று என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. இது ஒரு புதையல் போல பாருங்க. புதைந்திருக்கிற இந்த நன்மைகளை தோண்டி எடுத்து அதில் சொல்லப்பட்ட காரியத்தை நீங்கள் ருசிப்பது மிக அவசியமான. பவுல் சொல்லுகிறார், வேத வசனத்தை நீங்கள் முன்னிறுத்திக் கொள்ளுங்கள் என்றார். எல்லா இடத்திலையும் நீங்க அதை திரும்ப இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வேர்ட், வார்த்தையின் முக்கியத்துவத்தை குறித்து நீங்கள் பல இடத்துல பார்க்கலாம். ஆனா நம்ம இன்னும் ஏதாவது ஒரு பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், சரீர பிரகாரமா என்னோட கண்ணு பார்க்கிற மாதிரி ஏதாவது நடக்குமா? என் சரீரத்தில் ஏதாவது ஒரு ஃபீல் பண்ண முடியுமா? என் உடம்புல ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமா எனக்கு உண்டாகுமா? ஒரு கனவு வருமா? ஒரு தரிசனம் வருமா? என்றெல்லாம் பல மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் விசுவாசிப்பது என்பது உங்கள் கண்களால் காண்கிற காரியம் அல்ல, உங்கள் உணர்ச்சிகளை அப்பாற்பட்டது. இது இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம். எவ்வளவுக்கு அதிகமாய் ஆவிக்குரிய காரியத்தை பேசுகிறோமோ, நாம் இந்த சரீரத்தில் வாழுகிறபடினாலே ஆவிக்குரிய காரியத்தை விளங்குவது கடினமாக இருக்கிறது. ஆகவேதான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய படிப்பறிவினாலும் மூளை அறிவினாலும் அறிய முடியாததை ஆவியானவர் ஆவிக்குரிய காரியத்தை நமக்கு புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே படிப்புக்கும் வேத வசனத்தை புரிந்து கொள்றதுக்கும் தொடர்பே கிடையாது. ஏதோ எனக்கு ரொம்ப படிப்பறிவு இருக்குதுனால எனக்கு புரியுதுன்றார். இல்ல இல்ல இல்ல, இதற்கும் படிப்பறிவுக்கும் தொடர்பு அல்ல. இதை விளங்கிக் கொள்வதற்கும் ஆவியானவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு உறவை பொறுத்ததாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் தாகம் இருக்கிறதோ, யாரெல்லாம் இது வேண்டும் என்று இயங்குகிறார்களோ அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் அதை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் சாதாரண ஜனமாய் இருக்க மாட்டீர்கள். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறார்? பலன் கொண்டு திடம் மனதாயிரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அப்போ 3வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க.
நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். கொடுக்கப்பட்டதை இவர் போய் எடுக்கணும், எடுத்து ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். இப்ப கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை, அந்த ப்ராமிஸ் லேண்ட் பெற வேண்டுமானால் அது எதிர்ப்பு இருக்குதுங்க, சவால் இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, யுத்தம் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குது, பல தடைகள் இருக்கு. இப்ப இதை அப்படியே பாருங்க, ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், ஆவிக்குரிய சத்தியத்தை அப்படியே பார்க்கலாம். எப்படி இது நேச்சுரலா அவங்க பிசிக்கல் பிரகாரம், சரீர பிரகாரமா ஒரு படம் மாதிரி காட்டுறாரு. அவங்களுக்கு எகிப்து தேசத்து விடுதலை ஆக்கி யோர்தான் நதிக்கு வந்துட்டாங்க. யோர்தான் நதியில இருந்து இப்போது அவங்களுக்கு காட்டுறாரு, இந்த தேசத்தை நான் கொடுத்துட்டேன், இந்த ப்ராமிஸ் லேண்டை தூரத்துல இருந்து பாக்குறாங்க. ஆனா போனா ஒரு பெரிய சவால் இருக்குது. அந்த சவாலை அவங்க சமாளிக்கணும். ஏன்னா ஒரு பெரிய யோர்தான் நதி வரை ஓடிட்டு, இதை கடந்து போகும்பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு பல எதிர்ப்புகள் வரும், யுத்தங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு தடைகள் இருக்கு. இதெல்லாம் கடந்தவர்கள் ஜெயிக்கணும்னா, அதை போய் எடுக்கணும்னா அவங்க இதே இடத்துல உட்காரக்கூடாது. they must move forward, முன்ன போகணும். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. கிறிஸ்துவானவர் தன் ஜீவனையே கொடுத்து நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிபூர்ண ஜீவன், இந்த பரிபூர்ண ஜீவன் சொல்லும்போது இந்த உலகத்தின் பணத்தினாலோ பொருளினாலோ உறவினாலோ வராத நிறைவான ஒரு வாழ்வு, ஒரு பூரணமான ஒரு வாழ்வு, பணம் கொடுக்க முடியாத ஒரு பூரணமான வாழ்வு, உங்கள் உறவுகள் கொடுக்க முடியாத பூரணமான ஒரு வாழ்வு. எப்போ நம்ம திருப்திகரமான வாழ்வு எப்போ உண்டாகுதுன்னா, நீங்க இந்த உலகத்துல பாருங்க, எவ்வளவு பணம் வந்தாலும் மனுஷன் திருப்தி இருக்காது. வயிறார சோறு போடுங்க, திருப்தி வராது. நீங்க எவ்வளவுதான் மனுஷன் நீங்க அன்பு செலுத்தி அவனுக்கு உழைச்சி மாடா தேஞ்சி நன்மையை செய்யுங்க, பிறவனுக்கு திருப்தியே இருக்காது. ஆக இந்த உலகத்துல எந்த மனுஷன் நீங்க திருப்திப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் அங்கே பரிபூர்ணம் இல்லை, அங்கே எப்பொழுதுமே ஒரு குறைவுகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நம்மளுக்குள்ள ஒரு கசப்பு வருது. நம்ம இவ்வளவு செய்தோம், ஆனாலும் அவங்களுக்கு பாருங்க இப்படிலாம் பேசுறாங்க. அவங்கள பேசி பிரயோஜனம் இல்லை. என்னன்னா அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவீங்க. நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. உலகத்திற்கு பணம் நம்மை திருப்திப்படுத்தாது, உலகத்திற்கு உறவுகள் நம்மை திருப்திப்படுத்தாது. அதையும் கடந்து எங்க திருப்தி வருதுன்னா, வேர் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், கர்த்தர் சொல்றார், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன். உன்னுடைய பேச்சு பேசுறீங்க பாத்தீங்களா, திருப்தி இல்லாம குறைவு இருக்குது, அது இருக்குது. இந்த பரிபூர்ண ஜீவன் வரும் பொழுது குறைவு இருக்கலாம், தாட்சிகள் இருக்கலாம், யுத்தங்கள் இருக்கலாம், மனுஷனால் நீங்க புறக்கணிக்கப்படலாம், உங்களுக்கு அன்பு கிடைக்காம போலாம். ஆனாலும் நீங்கள் நிறைவில் வாழ்வீர்கள். நீங்கள் அக்கினி ஊடாய் நடப்பீர்கள், அந்த அக்கினி உன்மேல் பற்றாது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் போகிற பாதை மிக கடினமாக இருக்கலாம், பெரும் வெள்ளம் போல இருக்கலாம், அவைகள் உன்னை புரட்டி எடுக்காது. அவைகள் உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எந்த தீங்கும் உன்னை அணுக முடியாது. வேதம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்போ என்ன சுருக்கமா சொல்ல போனா, பிரச்சனை இருக்கதான் செய்து. நம்மளும் இந்த உலகத்துல தான் வாழறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை சந்திச்சாலும் இந்த ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு உலகம் தர முடியாத ஒரு பெரிய சமாதானம் உள்ள இருக்கும். அதை எடுக்கவே முடியாது. ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா, சவால் என்னன்னா, நீ பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை இந்த உலகம் எடுக்க முடியாது என்பதை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா இந்த ரட்சிப்பு எதனால வந்ததுன்னா, பொன்னினாலும் அல்ல, வெள்ளினாலும் அல்ல, உங்கள் முன்னோர்கள் அனுசரித்த பாரம்பரியத்தினால் அல்ல, இந்த உலகத்தின் உறவுகளால வந்ததல்ல. ஒருவேளை இந்த பணத்தால வந்திருந்தா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை வந்திருந்தா, அது நிமித்தம் நான் இழந்து போயிடுவேன். ஆனா எனக்கு அங்கிருந்து வரலையே, உங்களுக்கு அங்கிருந்து வரலையே, தேவனிடத்தில் வந்ததுனால இந்த உலகத்திற்கிற காரியங்கள் எத்தனை பாடுகள் வந்தாலும், யுத்தங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, சமாதானத்தை எடுக்கவே முடியாது. ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு, இது உண்மை. ஆனா நீ உனக்கு ஒரு பிசிக்கல் பாடி இருக்கு, கண்ணில் நீங்க பாக்குறீங்க, உங்க காதுல பல துர்ச்செய்தி கேட்கறீங்க, உங்களுக்கு சரீரம் இருக்குது, இதுல சில உணர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும், இது உன்னை பயமுறுத்த பார்க்கும். இதெல்லாம் பயன்படுத்தி பிசாசு உன் கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டி, பிரச்சனையை காட்டி உங்களை பயமுறுத்த பார்ப்பான். ஆனா என் வார்த்தையை நீ மறந்துடாத. நான் உனக்கு சொல்லுகிற ஒரு காரியம் பலன் கொண்டு
அப்போ be strong in your faith. பலன் கொண்டு என்ற வார்த்தை be strong and courageous போட்டுக்கங்க. அதுல எப்படி படிக்கலாம்னா be strong in faith, be strong in your commitment, be strong in your trust in God, be strong in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே நீ பலன் உள்ளவனாய் மாறு, விசுவாசத்திலே பலன் பெறு, கர்த்தருக்கு நீங்கள் அர்ப்பணித்த காரியத்தில் நீங்கள் பலன் கொண்டிருங்கள், நம்புகிறதிலே முழு நிச்சயமாய் நம்புங்கள். ஆமென். அப்ப என்ன சொல்றேன்னா, பலவீனமான மனசு உனக்கு இருக்கக்கூடாது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். மனசு பலவீனப்படக்கூடாது. மனசு தொய்ந்து போகக்கூடாது. சில நேரத்தில் நம்ம போற பாதை ரொம்ப கஷ்டமாயிடுது, மனசு உடையுது. ஆனா எதை வச்சு தைரியம் பெறுறது? பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அவர் சொல்றாரு, நீ பலன் கொண்டு திடமனதா இருன்றதுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீ மோசே கூட கர்த்தர் பேசுறாரு யோசுவா கிட்ட. நம்ம அப்படியே உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு போலாம். இந்த சம்பவம் அங்கேயே எழுதியிருக்குது. அவனுக்கு இந்த வார்த்தை எப்படி சொல்லப்படுதுன்னு பாருங்க. ஏன்னா அவன் நடத்திட்டு போறான், கண்ணுடைய சில பிரச்சனைகளை பார்க்குறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் என்பதை குறித்து நீங்க கத்துக்கணும். நானும் கத்துக்கணும், நீங்களும் கத்துக்கணும். எனக்கு பிரச்சனை இருக்கு. நீங்க நினைக்காதீங்க நான் பாஸ்டர்னால எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பிரச்சனைகள், நான் ஞாயிற்றுக்கிழமை கூட சொல்லியிருக்கேன், நமக்கு கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்க விசுவாசிக்க தொடங்கினா நிறைய வாய்ப்புகள் மட்டுமல்ல, முடியாத காரியங்கள் கூட முடிஞ்சிடும், சாத்தியமாயிடும். அப்போ நிச்சயமா கைகூடி வரணும்னா முதல்ல நமக்கு மனசுல ஒரு திட மனது தேவை. நம்ம மனசு தோய்ந்து போய் இஃப் யூ கிவ் அப், ஐயோ வேணாம் விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பொசஸ் பண்ண முடியாது. அதனால நீங்க திடமனதா இருக்கணுன்றதுக்கு திரும்ப 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 அதை சொல்றாரு. ஏன் நான் சொல்றேன்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய மனதுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. as man thinketh so is he. ஒரு மனுஷன் எப்படி யோசிக்கிறானோ, இருதயத்தில் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படிதான் இருப்பான். ஒரு மனுஷன் மைண்ட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அவன் இருக்க முடியும். கவலையா இருந்தா கவலையா இருப்பான், பயமா இருந்த மனுஷன் பயமா இருப்பான். அப்போ இந்த மனம் ரொம்ப முக்கியங்க. இந்த மனம், நம்முடைய மனம் செயலிழந்து போனால், இந்த மனம் அழுத்தத்திலே போனால், மனம் ஒரு வியாதி பிடிக்குமானால், நீங்க கவனிச்சு பாருங்க, அது அழிச்சிடும், மனுஷன் வாழ்க்கையை அழிச்சிடும், எதிர்காலத்தை நிலைகுலைய பண்ணிடுது. நம்ம நல்ல ஒரு ஸ்டேபிள் மைண்ட், சோபர் மைண்ட், தெளிந்த புத்தி நமக்கு ரொம்ப அவசியம் பாருங்க. அந்த மைண்ட் சரியில்லைன்னா நம்மளால வாழ முடியாது. அது நிலைகுலைய வைக்கிறது, மற்றவர்கள் பார்வையில் உங்களை அசிங்கப்படுத்திடுது, உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை எடுத்துருது. இப்ப கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, என் பிள்ளைங்க நீங்க அசிங்கப்படக்கூடாது, நான் உங்களை அழகுபடுத்துவேன். அப்ப எப்படி இருக்கணும்? பலன் கொண்டு மனதுல திடமா இரு. பலன் கொண்டு பி ஸ்ட்ராங். எங்க? உன் மைண்ட்ல, உன் மனதுல திடமனதா இரு. இப்போ 31ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கிற பாருங்க. மோசே இப்போ யோசுவா கிட்ட பேசுறார். நீங்கள் பலன் கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வர. தட்ஸ் த ரீசன். எப்படி இந்த மனசுல ஒரு தைரியம் வரணும்னா, முதல்ல ஒரு காரியம் சொல்றாரு, நீ போகும்போதெல்லாம் கூட பிரச்சனை வருதுன்னு பார்க்காத. நீ போகும் இடமெல்லாம், நான் போற வழியெல்லாம் என்னை பிரச்சனைகள் விரட்டி கொண்டிருக்கிறது என்று பார்க்காமல், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். தாவீது சொல்றான், நான் மரண பள்ளத்தாக்கில் தான் நடக்கிறேன், ஆனா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உடனே அவன் வாயின் வார்த்தை மாறுது பாருங்க. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், நான் சாவுற வரைக்கும், உயிருள்ள வரை நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ உங்களை நன்மையும் கிருபையும் தொடரணும்னா முதல் காரியம் உங்க மைண்ட்ல நல்லா பிக்ஸ் பண்ணும். செட் யுவர் மைண்ட் ஆன் திஸ் திங்ஸ். உங்கள் மனதை இதுல பிக்ஸ் பண்ணுங்க. நான் தனியா இல்லை, என் கூட தேவன் வருகிறார். பிரச்சனையா, போராட்டமா, உலகமே உன்னை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மனதில் அழுத்தங்களா, இரவெல்லாம் நிம்மதியற்ற நிலையில் தூங்க முடியாதபடி உருண்டு பிறண்டு பாதி ராத்திரியில் எழுந்து நீங்கள் அழுகிறீர்களா? போகும்பொழுதெல்லாம் இந்த கவலை உங்களை அழுத்துகிறதா? ஒருவேளை மனுஷன் உன்னை பார்த்து கேலி பண்ணலாம், இந்த உலகம் உன்னை வேறு விதமாய் சித்தரித்து காட்டலாம்.
ஒருவேளை உன் மனமே உன்கிட்ட சொல்லலாம், நீ பிறந்ததை விட செத்தே போயிருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில கர்த்தர் சொல்றாரு, உன் மனசை எப்படி நீ திடப்படுத்துறது, உன் மனசை நீ எப்படி தைரியப்படுத்துறது, நீ ஒரு காரியத்தை உனக்கு சொல்லிக்கொள், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். அது மட்டுமல்ல பாருங்க, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்றான். கவலைப்படாத, கூட தேவன் வருவார். அவர் உன்னை விட்டு கொஞ்சம் கூட விலகி போக மாட்டார், கொஞ்சம் கூட உன்னை விட்டு விலகி போக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லோரும் பார்த்திருக்க ஃபர்ஸ்ட் ஜனங்களுக்கு சொன்னான். இப்ப யோசுவா கிட்ட பேசலாம் பாருங்க. மோசே, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் இவர்களுக்கு சுதந்திரிக்கும்படி செய்வார். Here we can see the Bible is talking about inheritance. சுதந்திரத்தை சுதந்திரிக்க வேண்டியதை பத்தி பேசு. இன்றைக்கு ரட்சிப்பை பெற்ற பிறகு நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியது என்ன? பயமா, வேதனையா, துக்கமா, பாடுகளா, அவமானமா, நிந்தைகளா? இல்ல. நீங்கள் சந்தோஷம், சமாதானம், தயவு, நல்ல குணம், நீடிய சாந்தம், பொறுமை, இச்சையடக்கம், ஃபெய்த்ஃபுல்னஸ், இதுதான் நமக்கு சுதந்திரிக்க வேண்டியது. ஆவியின் கனியை சுதந்திரித்துக் கொண்டு வாழும்படிதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதாவது நான் சுருக்கமாய் சொல்ல போனால், காணப்படாத அதர்சனமான தெய்வத்தை பிரதிபலித்து காட்டும்படி அவருடைய கேரக்டர், அவருடைய சுபாவத்தை தரித்தவர்களாய், தெய்வீக சுபாவத்தை தரித்தவர்களாய் இந்த உலகத்தில் கர்த்தர் சொல்றார், இதை நீ சுதந்திரிக்கும்படி. இது ஏதோ உலக பிரகான மெட்டீரியல் பிளெஸிங் மட்டும் கிடையாது. ரட்சிப்பு என்பது இந்த உலகத்தில் நீங்க நல்லா வாழ்ந்து 10 சட்டை வாங்குற மாதிரி 2 வீடு 4-5 வீடு வாங்கி கார்லாம் வாங்குறது, இது எல்லாருமே தான் வாங்கிட்டு இருக்காங்க. நல்லவனும் வாங்குறான், கெட்டவனும் வாங்குறான், திருடனும் வாங்குறான், இல்ல இப்படித்தானே? என்ன பேச்சு வர மாட்டேன். So that is not the real prosperity. உலகத்துல இன்னொருத்தனை கெடுத்து குடும்பத்தை அழிச்சும் பணக்காரன் அவர். அப்ப இந்த பணம் எப்படியும் வரும். அப்போ பணம் அல்ல ப்ராஸ்பெரிட்டி. ஒருவேளை பணம் செழிப்பாய் இருக்குமானால் நீங்கள் பார்க்கிற பார்வை தவறு. செழிப்பு என்பது தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவை காட்டுகிறது. அந்த உறவின் நிமித்தம் வரக்கூடிய பிளஸிங், அவரோடு கூட இருக்கிற உறவு, கர்த்தரின் பெலன், அந்த ஐஸ்வர்யம் உனக்கு வரணும். அதனுடன் வேதனையே இருக்காதான். அதான் டிஃபரன்ஸ். அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வம் அவனுக்கு வேதனையும் பயத்தையும் கொடுக்கும். ஆனா இவர் ராஜ்யத்தை தேடி வரீங்க பாருங்க, அதனால் வரக்கூடிய செல்வம், அதனால் வரக்கூடிய செழிப்பு, அதோட வேதனை இருக்காது. இந்த பணத்து நிமித்தம் உனக்கு வேதனை வராது. இந்த செல்வத்து நிமித்தம் அவர் கொடுக்கும் இந்த உயர் வாழ்வின் நிமித்தம் உனக்கு வேதனை இருக்காது. சொல்ல போனா பணம் இருக்குதோ இல்லையோ உனக்கு வேதனையே இருக்காது. அதாவது வேதனை இருக்குன்னா நெருப்பு தான், அது உள்ளதான் போயிட்டு இருக்கீங்க, ஆனா அது உன்னை அழிக்காது. வேதனையே இருக்காதா? அதை ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு சமாதானம். பட் யுவர் ப்ராப்ளம் இஸ் ரியல். அப்ப கர்த்தர் சொல்றாரு, எப்படி நீ திடமனதா இருக்க முடியும்? நீ சுதந்திரிக்கணும், இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணணும். அப்ப நீ திடமனதா இரு. ஏன்னா எதை வச்சு சொல்றாருன்னா, ஒரு வார்த்தை கொடுக்கப்படுது, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் முன்னோடு சொன்னபடியே நான் இருப்பேன், நீ பயப்படும் வேண்டாம். இப்போ 8வது வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. கர்த்ததாமே உனக்கு முன்பாய் போகிறவர். இப்போ ஃபர்ஸ்ட் மோசே பேசினாரு, ஜனங்களோட பேசினாரு, பிறகு மோசே கிட்ட பேசினாரு. இப்ப கர்த்தரே சொல்றாரு, உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். தேவன் என்றைக்கு அழைத்தாரோ உங்களை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். நீங்கள் தோற்று போகிறதல்ல. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்படி நான் பலன் கொண்டு தினமனதா இருக்க முடியும்? சேலஞ்ச் இருக்குது, சவால் இருக்குது. ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை எடுக்கிறதுக்கு சவால் இருக்கு, எதிர்ப்பு இருக்குது. பார்த்தா ஈஸி மாதிரி தெரியல, அதனால அதை பார்த்து பயந்துராத. உன்னுடைய இயற்கையின் கண்களை பார்க்கும்போது எந்த விதத்திலும் சுதந்திரிப்பதற்கு
உன் சக்தியை கொண்டு முடியாத மாதிரி தான் இருக்கும். தட்ஸ் ரியல். உன் பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவன் அதை செய்வார். இன்றைக்கு உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தால் நான் சொல்லுகிறேன், தேவன் செய்கிறவர். 23வது வசனத்திலே சொல்றாரு, கர்த்தர் பேசுறாரு பாருங்க. 23வது வசனத்தை நான் படிக்கிறேன். இப்ப தேவன் பேசுறாரு யோசுவா கிட்ட. நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, ஃபர்ஸ்ட் ஜனங்க கிட்ட மோசே பேசுறாரு. அப்புறம் மோசே யோசுவா கிட்ட பேசுறாரு. இப்ப 23ஆம் வசனம் கர்த்தரே பேசுறாரு. அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். God himself says. இப்ப நம்ம வார்த்தையை கேட்கிறோங்க. இப்ப பாஸ்டர் வழியா வார்த்தை கிடைக்குது. அந்த வார்த்தையை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா, வேர்ட் ஆஃப் காட் பிகம் வேர்ட் ஃப்ரம் காட். தேவனுடைய வார்த்தை தேவனிடத்தில் வருகிற வார்த்தையா வரணும். ஒரு போதகர் பேசுற வார்த்தையோட நிறுத்திடக்கூடாது. பைபிளை படிச்ச அந்த வசனம் அதோட நிறுத்திடக்கூடாது. தேவனிடத்திலிருந்து வரணும். நான் திரும்ப சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் வெறும் பைபிள் இருக்கிற வசனம் மட்டும் உங்களுக்கு உதவி செய்யாது. அந்த வசனம் உங்க ஹெட்ல தான் தங்கும். ஆனால் கிடைத்த வார்த்தையை வைத்து நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உன்னிலிருந்து வார்த்தையை கொண்டு வருகிறார். அதனால்தான் பாருங்க, உங்களிருந்து வரணும் வார்த்தை. Whenever you open your mouth and speak, I tell you, every word carries power. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையை சுமந்து கொண்டு வருகிறது. நம்ம பிரச்சனையை பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்க பயந்து பேசுறீங்க பாருங்க. விசுவாசம் பயமும் parallel, ஒரு இணைகோடு மாதிரி. நீங்க பயந்து சொன்னீங்கன்னா அது அப்படியே வரும். இருதயத்தில் விசுவாசித்து சொன்னாலும் அப்படியே வரும். கவனிக்கிறீங்களா? வேதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோபு சொல்றான், வேதம் சொல்றது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. இந்த பயம் கூட விசுவாசம் மாதிரியே தான். விசுவாசம் கேள்வியில வரா மாதிரியே பயம் எப்படி வரும்? கேட்கறதுல தான் வரும். பேய் கதையும் எதிர்ப்பையும். அப்போ நீங்க ஒரு காரியத்தை எப்படியே வந்து பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்து ஜனங்களை அனுப்பினார். இந்த 10 பேர் நின்று பேசுறான். அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல இதை நம்மளால சுதந்திரிக்கவே முடியாதுன்னு சொன்னவொடனே அவர்கள் பயந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ராத்திரி முழுதும் அழுதாங்களாம். இப்போ இவங்க சொல்றது 10 பேர் சொன்னாங்க முடியாதுன்னு, 2 பேர் தேவனுடைய வார்த்தையை பேசினாங்க. இப்ப நடுவில் நிற்கிறது இந்த ஜனங்க. ஒண்ணு இவன் சொல்றதை நம்புறதா, இல்ல யோசுவா காலேப் சொல்றதை நம்புறதா அப்படின்ற இடத்துல நிற்கும் பொழுது அந்த ஜனங்க டிசைட் பண்ணாங்க, யோசுவா காலேப் சொன்னதை தள்ளிட்டு இவங்க சொன்னதை தான் ஏற்றுக்கொண்டதுனாலதான் அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல அவங்க போல செத்துட்டாங்க. இன்றைக்கு நீங்க சபைக்கு போறீங்க, நீங்க கேட்கிற வார்த்தை நல்லா கவனிக்கணுங்க. உங்களுக்கு பக்தியை விருத்தி பண்ணி நன்மையானதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை கொண்டு போய் நிறுத்துதா? கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பயம் கொடுத்து உங்களை அழ வைக்குதான். நீங்க யார் வார்த்தையை கேட்டு, இப்ப ஒரு போதகர்னா அவர் வாயில் என்ன மாதிரி வார்த்தை வருதுன்னு நீங்க கவனிக்கணும். உங்கள் விசுவாசத்தை எழுப்புகிறதா அல்லது அந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதா? சில நேரத்தில் சில சபையில சொல்றாங்க, எங்களுக்கு இயேசுநாதரை பத்தியே தெரியாதுங்க, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் போதகர், அவரு எங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்வார், அதனால தான் இந்த சீர்கேடான வாழ்வு. இன்றைக்கு எத்தனை பேர் மனுஷன் பின்னாடி நின்று கர்த்தர் பேசுறாரு அவர் சொல்றாரு என்கிட்டன்னு சொல்லி அவர் வாயை பார்த்துட்டு. நீங்க எல்லாரும் எந்த மனுஷன் நின்று பேசினாலும் அந்த வார்த்தையை எடுத்துட்டு போய் நீங்க ஜெபம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அந்த வசனம் உனக்கு வந்திருக்குதா, இல்ல அந்த ஆள் கிட்ட இருந்து வந்ததா, அந்த நபர்கிட்ட இருந்து வந்ததா? அதனாலதான் நான் சொல்றேன், எந்த மனுஷனோ எந்த போதகனோ எந்த வரம் பெற்ற தாசனா இருந்தாலும் அவங்க பேசுற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. ஆனா அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வரணும், உங்களுக்கு வரணும் பர்சனலா. அவரிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை தேவனுடைய வசனத்தை ஒப்பிட அதோடைய பேரலா வராம அதுக்கு கான்ட்ரரியா எதிர்ப்புறையா ஒரு பயத்தை உண்டு பண்ற வார்த்தை அப்படியே நீங்க நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய மன அழுத்தம் பயம் வந்துடும். உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, சில பேர் ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு சொல்றாங்க, உங்க வீட்டுல மந்திரம் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை அப்படியே உறுதியா நம்புறாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா கடவுளே சொன்ன மாதிரி எடுத்துக்கிறாங்க. இல்லைங்க, கடவுள் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்காரு? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும்
இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும்படி நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்க இந்த வசனத்தை தேவனிடத்தில் பெறுறீங்களா? அதை பெறுறது கிடையாது. அந்த வார்த்தை இருக்குது ஒரு பக்கம். அதுதான் யோசுவா காலேப் கொஞ்சம் பயப்படாதீங்க, நாம் எளிதாய் பெற்றுக்கொள்வோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அதை அப்படியே இக்னோர் பண்ணாங்க. இல்ல அதுக்கு கவனம் செலுத்தல. அவங்க எதுக்கு கவனம் செலுத்தினாங்கன்னா, எதை உற்று பார்த்தார்கள், பயமுறுத்துகிற தங்களை அழிக்கக்கூடிய வார்த்தையை சொன்னாங்க பாரு, அதுதான் அவங்களுக்குள்ள போயிடுச்சு. அதனால அவர்கள் வாழ்க்கை தோல்விகரமா போயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜனங்களுக்கு இருக்குங்க. பலருடைய அழிவை பார்த்திருக்காங்க. தேவ ஜனம் உடன்படிக்கை பெற்றவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காம செத்து போனதை பார்த்ததுனாலதான் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பார்த்திருக்கிற, கேள்விப்பட்டிருக்கிற, திரும்ப நீ பயந்துராத, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. எப்படி நான் திடமனதா இருக்க முடியும்னா, நான் உனக்கு சொல்றேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். சரி, நமக்கு என்ன கர்த்தர் சொல்றாரு? அப்படியே நம்ம அங்க புதிய ஏற்பாடு பண்ணலாம். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 வசனம். நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ தேவனுடைய பார்வையிலே நீங்கள் குறைவானவர்கள் அல்ல. அவர் உங்களை குற்றத்தை பார்த்து குற்றப்படுத்தி நீ என் பிள்ளை இல்லைன்னு சொல்றது இல்லை. நீங்கள் பிள்ளைகளானால் அவரோடு கூட நீங்கள் உடன் சுதந்திரவாளிகள். ஆக ஒரு காரியம் நீங்க தெரியணும், நீங்க ரட்சிக்கப்பட்டதே நல்ல கிரியை செய்து நீங்க ரட்சிக்கப்படல, பாவிகளா இருக்கும்போது தான் ரட்சித்தார். அப்படின்னா இன்னைக்கு நான் விசுவாசியா இருக்கிறேன், உங்களை பிசாசு சொல்றான், யூ ஆர் நாட் வர்தி, நீ தகுதி இல்லை, இந்த ஆசீர்வாதம் நீ பெறறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் பாவி, பெரிய பாவின்னு நினைக்கிறாங்க. இல்ல, நல்லவனா இருந்தனால உங்களை ரட்சித்தாரு. அவனுடைய ட்ரிக்கை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை குற்றப்படுத்துறான். இல்ல, உங்களை அவர் குற்றப்படுத்துகிறதே அல்ல. என்றைக்கு அவர் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்களோ, என்றைக்கு நீங்கள் மீட்கப்பட்டீர்களோ, உங்களை வழி நடத்தும்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேனியன், ஒரு துணையாளர், உண்மையாய் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தவங்களுக்கு ஆவியானவர் கூடவே இருக்கிறார். உணர்த்துகிறார், நடக்க வேண்டிய வழிகளை காட்டுகிறார், போதிக்கிறார், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்படின்னா நீங்க எப்படி வழி போவீங்க? இல்ல பாஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது இல்ல, உன்னை அப்படியே வைக்க மாட்டாரே, உன்னை உணர்த்துவாரே, உங்களை புரிய வைப்பாரு. அப்ப நீங்க உடனே அந்த அன்புக்கு நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பாவம் செய்யல, தேவனுடைய அன்புக்கு விரோதமா பாவம் பண்ணிருக்கீங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ நல்லவன்றதுனால நான் அன்பு செலுத்தல, நான் நல்லவன்றதுனால உன் மேல அன்பு வச்சேன். அதனாலதான் அவர் அன்புக்கு அளவே கிடையாது. அதை தான் பவுல் ஜெபம் பண்றாரு, அந்த அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று அறிவு கெட்டாத அந்த அன்பை நீ புரிஞ்சுக்கணும். கெட்ட குமாரன் எடுத்துங்க, தெரிஞ்சுதான் செய்தான். ஆனா தகப்பன் ஒன்னும் அவரை போய் தேடிட்டு போல. உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களை கவனிங்க, அவனே எழுந்திருப்பான். அவனால கர்த்தர் போய் ஆளெல்லாம் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க தப்பு பண்ணாலும் அவன் எழுந்திருப்பான். God will convict them. அவனை ஆள் அனுப்பல அப்பா, அவனே உட்கார்ந்து யோசிக்கிறான், நான் என்னத்துக்கு இங்க உட்காரணும்? ரட்சிப்பு பெற்றா பாவத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு எண்ணம் வரும், நான் ஏன் இங்க இருக்கணும்? தரித்திரத்தில் இருந்தா உண்மையான ரட்சிப்பு பெற்றவங்களுக்கு தெரியும், நான் எதுக்கு இப்படி வாழணும்? சாபத்தில் இருந்தா உங்களுக்கு தெரியும், நான் எதுக்கு இப்படி இருக்கணும்? இந்த பண்ணி மேய்க்கிற இடம் என்னுடைய இடம் இல்லை, என்னுடைய தகப்பன் வீடு ஒன்று உண்டு என்பதை பிள்ளை தகப்பன் உறவு பெற்றதுனால நீங்க அங்க கண்டினியூவா இருக்க முடியாது. அதனால ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். 1 கொரிந்தியர் 16:13 ரொம்ப கவனமா இருங்க. அதுதான் தமிழ்ல விழித்திருங்கள் போட்டு. விழித்திருங்கன்னு சொன்னா கவனமா இருங்க, தெளிவா இருங்க, விசுவாசத்திலே தொடர்ந்து இருங்கள், கண்டினியூவஸ்லி விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷனாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுவோம், திடன் கொள்ளுங்கள். புடிச்சார் பாருங்க, அவர் சொன்னார், விசுவாசத்துல நீ தொடர்ந்து இரு, ஒரு புருஷனாயிரு, குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாத, சும்மா அழாத. இந்த சின்ன குழந்தைங்க ஏதாவது வேணும்னா, ஒரு பென்சில் வேணும்னா அழுவும் இல்லையா? ஒரு எல்கேஜி படிக்குது, ஒரு யூகேஜி படிக்குது, 2வது படிக்குது,
எதை கேட்டாலும் அழுதுதான் கேட்கும். அதே பையன் காலேஜ் போறான், அவனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும், அழுத கேட்டுட்டு இருக்கான். உனக்கு பணம் இல்லைன்னு தெரிஞ்சா கூட அவன் வந்து அழுதுட்டு கேட்கறது இல்லை. அவன் வந்து சொல்றான், எனக்கு கொடுங்க, எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாங்கன்னு அவனுக்கு தெரியும். பொல்லாத நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்போது உங்கள் பரமபிதா நல்லவர். ஸோ அந்த பிஹேவியர் ஆட்டிடியூட் பாருங்க. குழந்தையா இருக்கும்போது குழந்தை மாதிரி யோசிச்சோம், புருஷனா இருக்கும்போது புருஷனை போல நடக்கணும். எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு பயந்துகிட்டு இல்லை. அப்போ நீங்க தொடர்ந்து ஒரு புருஷன் மாதிரி நடக்கணும்னா, ஒரு மெச்சூர்ட் பர்சனா தேறினவர்களா இருக்கணும்னா, நீங்க தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும். தொடர்ந்து விசுவாசம் நிலைச்சிருக்கணும்னா தொடர்ந்து சபை கூடி வருதுல வந்து வார்த்தையை கேட்கணும். புரியுதுங்களா? சபையில வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டாதான் நீங்க விசுவாசத்தில் தொடர்ந்து இருக்க முடியும். இல்லைன்னா தொடர்ந்து நீங்க விசுவாசம் இல்லாதபடி உங்கள் மனம் பாதிக்கப்படுகிறது. அதனால்தான் அவர் சொல்றாரு, நீங்க கவனமா இருங்க, விசுவாசத்துல கண்டினியூவா இருங்க, புருஷனா இருங்க, திடன் கொள்ளுங்கள். ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் ஃபெய்த், பி ஸ்ட்ராங். விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். ஏன்னா நமக்கு எதிர்ப்பு இருக்குங்க, பிரச்சனை இருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்னாரோ, பெற்றுக்கொண்டதை எடுக்க போனா உனக்கு வந்து சவால் இருக்கு, அதனால திடம் மனது தேவன் சொன்னாரோ, அதே மாதிரி நமக்கு ஒரு காரியம் சொல்றாரு. நம்ம பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் வல்லமையில் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், அதாவது உங்க சுய சக்தியிலையும் உங்க மனதை நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி உங்க மைண்டை பலப்படுத்த பத்தி பேசல. That is also one way of strengthening your mind, speaking something positively. That worldly people, they do that. உலக பிரகாரமா ஜனங்க தங்களுடைய மனதை முற்போக்கா பேசி தங்க மனசை திடப்படுத்த பார்க்குறாங்க. அதை விட நீங்க நல்லா இருக்கணும்னா உங்க சுய சக்தியில சாயாம கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையில பலப்படுன்னு சொல்லுது. நீங்கள் உங்களுக்கு நீங்களாகவே உங்களை பத்தி நீங்க பேசி பலப்படுத்துவதை விட உங்களுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் பலப்படுத்துவது. எழுதப்பட்ட மேற்கோள் காட்டப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் வார்த்தை அல்லது கர்த்தரில் நீங்கள் பலனடைகிறீர்கள். வார்த்தையும் கர்த்தரும் ஒன்று. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமைன்னு சொல்லும்போது வசனத்திலும் அந்த வசனத்துடைய சத்துவத்தின் வல்லமையிலே நீங்கள் பலப்படுங்கள். ஏன் எனக்கு வல்லமை தேவை? எனக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது பாருங்க. நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது பாத்தீங்களா? நீங்க ஒருவேளை கண்ணில் பார்க்காம இருக்கலாம். இட் இஸ் ஆல் ரியல்ங்க. பிசாசின் தந்திரங்கள் உண்டு. நீங்க அதை எதிர்த்து நிற்க உங்களுக்கு ஒரு திராணி தேவை. நிறைய சபையில இதை பற்றி பேசுறது இல்லை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பிசாசெல்லாம் நீங்க பத்தி பேசாதீங்க. இல்ல இல்ல, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். Because you are not seen, don't come to conclusion there is no demon. பிசாசை பத்தி பேசல சொல்லலைன்னா பேய் இல்லைன்னு நினைச்ச கூடாது. சில சபையில வெறும் பேயை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்க, பேயை பத்தி சொல்றதே கிடையாது. இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கான். உங்களுக்கு ஒரு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான். அவனை எதிர்த்து நிற்க உங்களுக்கு ஒரு தாணி தேவையாம். உங்களுக்கு ஒரு அதை நிற்கக்கூடிய ஒரு பலன் தேவை. அதனால தேவன் உங்களுக்கு சர்வ ஆயுதங்களை கொடுத்திருக்காரு. அதனால உங்களுடைய யுத்தம் வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு. அப்போ 4 விதமான காரியத்தை பத்தி பவுல் சொல்றார். துரைத்தனங்கள் அதிகாரங்களோடும் இந்த உலகத்திலே அந்தகார இருளை கொடுக்கக்கூடிய உலக அதிபதிகளோடும் ஹெவன்லி பிளேசஸ், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனை கூட்டங்களோட போராட்டம் உண்டு. சரி, போராட்டம் உண்டு அதே பேசிட்டு இருக்க கூடாது. The more if you speak about the demon power, you lose your confidence. ஆனா அதுக்காக நம்ம சொல்லாம இருக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியணும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தீங்குக்கும் கர்த்தர் காரணம் அல்ல. உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு பின்பாக பிசாசு உங்களை நெருக்குகிறான்.
உன் சரீரத்தில் வியாதியை கொடுக்கிறான், பொருளாதாரத்தில் நெருக்கத்தை கொடுக்கிறான், ஜெபிக்க விடாதபடி உன்னை தடை பண்ணுகிறான், மாம்ச இச்சைகளை கொடுக்கிறான், தவறான பாதையில கொண்டு போகும்படி பார்க்கிறான், சகோதர அன்பை கெடுக்கிறான், பகையை பெருக்குகிறான், தேவையற்ற விரோதங்களை விசுவாசிகள் கொண்டு பிரிவினையை கொண்டு வருகிறான், சபையை அழிக்க பார்க்கிறான். இப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பொல்லாத தீங்கு நாளிலே அவர் எழுதுறார் பாருங்க, அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, எதிர்க்கிறது மட்டுமல்லைங்க, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ, எந்த நோக்கத்துக்காக தேவனை தெரிந்து கொண்டாரோ அதை செய்து முடிக்க திராணி உள்ளவனாய் இருக்கும்படி, அதுக்கு தான் தேவனுடைய சர்வாயுதத்தை எனக்கு கொடுத்திருக்காராம். இந்த சர்வாயுதங்களை நான் தரித்துக் கொள்ளும்படி தேவன் கொடுத்த ஆயுதங்களை குறித்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரார். ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலிலே தொடுத்துக்கொள், பொல்லாங்கனேயும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடும்படி எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நெல்லுங்கள். இரட்சணம் தலைச்சீராவை வசனமாகிய தேவ வசனமாகிய இரட்சணம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஆயுதத்தை கொடுத்துட்டேன், உனக்கு நான் சத்தியத்தை கொடுத்துருக்கேன், சமாதானத்தை கொடுத்துருக்கேன், விசுவாசன கேடகத்தை கொடுத்துருக்கேன், ஆவியின் பட்டயத்தை நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ணணும்? ஹெல்மெட்டை கொடுத்துருக்கேன், இதெல்லாம் போட்டு நீ என்ன பண்ணணும்? கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் எல்லாமே வசனம் தான். பாருங்க, இந்த எல்லாமே வசனத்துக்கான கொடுக்கப்பட்ட ஒரு காட்சி. ஒரு யுத்த வீரன் நிற்கும் போது அவன் தலையில ஒரு சீரா போடுறாங்க பாரு, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். அப்போ என்னுடைய மைண்ட்ல தேவையற்ற எண்ணங்கள் வராம என்ன நான் எப்படி காட் பண்றேன்னா, பை ஸ்பீக்கிங் த வேர்ட், வார்த்தையை கொண்டு என்னுடைய மனதை நான் காக்க எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா. நான் வழுவி விழாதபடி என் காலிலே ஒரு பாதரட்சை கொடுக்கப்பட்டிருக்கிறதே, தட் இஸ் ஆல்சோ த வேர்ட் ஆஃப் காட். பொல்லாங்கன் ஏய்கிற அக்னியாஸ்திரங்களை அவித்து போடும்படி விசுவாசம் கேடகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதுவும் தேவனுடைய வசத்தினால் வருகிற விசுவாசம். நீதி அது எதனால் வருகிறது என கண்பானவர்களே? தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பதனாலே உண்டாகிற நீதி. ஆவியின் பட்டயம் எல்லாமே வசனம் தான். பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. வசனத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணுமா, மனப்பாடம் பண்ணிட்டு சும்மா அப்படியே வாயில கன்ஃபெஷன் பண்றது இல்லை. எனக்கு அதுதான் பிடிச்சது. ஆவினாலே ஜெபம் பண்ணி எல்லாம் சொல்லுவோம். உன்னுடைய வசனத்தை அறிந்து மென்டல் ரல்மோட மனதளவு நீ நின்னுடாத. டேக் த வேர்ட் டீப் இன் யுவர் ஹார்ட். வசனத்தை உள்ள கொண்டு போ. உனக்கும் தேவனுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும். இந்த வசனம் எங்க கொண்டு போகுதுன்னா, இன்டிமெசி, தேவனோட ஒரு நெருக்கமான உறவை எனக்கு ஏற்படுத்துகிறது. நான் அதை விசுவாசித்து எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கென்று நான் அறிந்து தேவனை துதிக்கும் பொழுது எனக்கும் தேவனுக்கு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துகிறது. அது நிமித்தம் அந்த வசனம் யாருக்கோ சொல்லப்பட்டதல்ல, அது என்னுடையதென்று நான் வசனத்தை கொண்டு அறிகிறேன். ஆவியினால் ஜெபிக்கிறேன், வசனத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆவியினால் ஜெபிப்பது என்பது வேறொன்று, தேவனுடைய வசனம் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. அப்ப ஆவியினாலே ஜெபிப்பது என்று சொல்லும்போது வசனத்தை கொண்டு ஜெபிப்பது, வசனத்தை பேஸ் பண்ணி ஜெபிப்பது, சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் மனதளவில் நான் நிறுத்தாதபடி ஆவியான உதவியினாலே அந்த வார்த்தையை நான் என்னுடைய அறையிலே, என் தனிப்பட்ட நேரத்திலே, நெருக்கத்திலே, பாடுகளிலே அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து, ஆண்டவரே சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நான் விசுவாசித்து என்னுடையதாக்கி நான் பேசும்பொழுது நான் சொல்லுகிறேன், அவைகளை எதிர்க்கும்படி ஒரு பலன் உங்களுக்கு உண்டாகிறது. அப்ப என்ன ஆகுது? எதிர்க்கிறது மட்டுமல்ல, நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நீங்க கர்த்தருக்குள்ள தீர்மானம் பண்ணி உன்னை அழைச்சாரோ, உன்னை கொண்டு வந்து நிறுத்தின அத்தனையும் உங்களால செய்ய முடியும். அதனாலதான் யோசுவாக்கு சொல்றார், நான் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கேன். நீ தீங்கு நாள் வந்ததுன்னா நீ பின்வாங்கி போயிடக்கூடாது. ஜனங்களை கூட்டிட்டு போய் எகிப்துக்கு போயிடக்கூடாது. இல்ல வேணா நம்ம இங்கே வில்டர்னஸ்ல இருந்துடலாம், பாலை இருக்காத, முன்னப்போ நீ எதை செய்யும்படி நான் உன்னை வைத்தேனோ அதை செய்யும்படி. அப்ப அவருக்கு வேலை என்ன? கொடுக்கப்பட்ட இன்ஹெரிட்டன்ஸை பகிர்ந்து கொடுக்கும்படி. அப்ப போதகரை ஏன் கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா, கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை உங்களுக்கு ஒரு பங்கு உண்டுன்னு சொல்றதுக்கு தான் என்ன வச்சிருக்காரு. உனக்கு ஏற்கனவே இதுல ஒரு பங்கு இருக்கிறது.
அந்த பங்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது predestined. நீங்கள் முன்குறிக்கப்பட்டு விட்டீர்கள். அது தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. நான் சொல்லி உனக்கு வரப்போகிறதில்ல, அது ஏற்கனவே உங்களுக்கென்று எழுதி கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அதை பங்கிட்டு கொடுக்குவதற்கு எப்படி தேவன் யோசுவாவை வைத்தார், அதே போல சபையை ஸ்தாபித்து போதகளை எதுக்கு வச்சிருக்காருன்னா, உனக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குது என்று சொல்லணும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் என்ன சுதந்திரிக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார், கிறிஸ்துவினாலே என்ன செய்ய முடியும், கிறிஸ்துவை அறிகிற அறிவை கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும், அவராலே நீங்கள் யார், அவருக்குள் என்னவாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் விவரித்து நீங்கள் அறிந்து இவைகள் என்னுடையது என்று நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன உண்டாகுது பாருங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல் விண்ணப்பத்திலும் ஆவியினால ஜெபம் பண்ண உடனே அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி, அல்லேலூயா சொல்லுவாங்க. இந்த திடமானது எப்படி வருதுன்னா, ஜெபம் பண்ணி வர்றது. அப்ப ஜெபம் எப்படி பண்றேன்? என் பிரச்சனையை சொல்லி ஜெபிக்கிறது இல்லை, வார்த்தையை மேற்கோள் காட்டி 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 நான் ஜெபம் பண்றேன். ஆவியான உதவினால எழுதப்பட்ட வசனத்தை, எனக்கு விரோதமா இப்ப வியாதி வந்திருக்குன்னு வைங்க, இந்த வியாதியின் மத்தியில நான் மன உறுதியை இழக்காம எனக்கு சுகத்தை குறித்து என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்குதோ அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது என் மனசுல ஒரு உறுதி வருது. பிரச்சனையும் போராட்டமும் வியாதியும் தரித்திரமும் எல்லாரும் சொல்லலாம், ஒருவேளை நீ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, வராது, வாழ்க்கை நன்மை கிடையாதுன்னு சொன்னா எனக்கு மனசுல உறுதி போயிடுது. ஆனால் சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட வார்த்தைகளை நான் ஜெப அறையிலே போகும்போது அதை எடுத்து எழுதப்பட்ட வார்த்தையை நான் சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்து அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி வசனத்தை சொல்லி சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு மன உறுதி உண்டாகிறது. அல்லது எனக்கு தெரியும் சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆகவே ஸ்ட்ராங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெய்த், சத்தியத்திலும் விசுவாசத்திலும் பலப்படுங்கள். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார் பாருங்க, நீங்க அதை படிக்கும்போது அதை நம்ம பார்க்க முடியும். 2 தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகம், அங்க சொல்றாரு தீமோத்தேயு கிட்ட 2ஆம் அதிகாரம், ஆதலால் என் குமாரனே கிறிஸ்து இயேசுவில் கிருபைப்படு, என்னிடத்தில் கேட்டலை மற்ற போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷத்தில் ஒப்புவி, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தனக்கு சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலிலே சிக்கிக் கொள்ள மாட்டான். சொல்றாரு, நீ ஒரு வாரியர், சேனை வீரர்கள், உங்க வீட்டுல நீங்க ரட்சிக்கப்பட்டது ரொம்ப நல்லது. பிசாசுக்கு உங்க மேல உன் நிமித்தம் நீ நல்ல ஒரு போர் சேவகனா நீ ஜெபிக்கும் பொழுது, வார்த்தையை வைத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது சில தீங்கு வருது. நமக்கு அடி விழுது இல்லை மேல. ஒரு வாரில் நின்னா அடி விழுந்ததுனால நான் தோத்துட்டேன் அர்த்தம் இல்லை. நீ கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அவன் என் கால் கீழே இருக்கிறான். சண்டை நடக்கும்போது 2 அடியை விழலாம், மேல விழலாம். ஆனா யார் ஜெயிக்கிறான்றது தானே முக்கியம். சண்டைனா ஒரு 4 அடி அடிச்சனா அவன் 2 அடியாவது என் மேல அடி விழாதா? விழும். அந்த மாதிரி விசுவாசத்தில் நிற்கும் போது சில பிரச்சனை நிமித்தம் நமக்கு மனசுல அழுத்தம் வரதான் செய்யுது. நான் பாதிக்கப்படுறேன், எனக்கு பெயின் இருக்கு, வேதனை இருக்கு. ஆனா நான் தோத்து போக மாட்டேன். நான் இங்க நின்றுட்டு எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஐ எம் நாட் a warrior. எனக்கு அடி விழுது. ஆனா விழுந்த அடியெல்லாம் எடுத்து காட்டுறதுக்கு நான் வரல. போர் சேவகன் விழுந்த அடியை எடுத்துட்டு போய் ஜனங்க கிட்ட பாத்தீங்களா எவ்வளவு காயப்பட்டுன்னு காட்ட மாட்டான், வெற்றியை கொண்டு வந்து நிறுத்துறான். அதே மாதிரி நீங்க கிறிஸ்து நிமித்தம் வந்த பாடுகள் எல்லாம் ஜனங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டு, நான் பட்ட பாடு ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யும்போது என்னை காரி துப்பினார்கள், என்னை அடித்தார்கள். அதாவது எப்படி இருக்குன்னா, ஒரு போர் சேவகன் யுத்த காலத்துல போயிட்டு நான் கத்தியை சுத்தி கொண்டிருக்கேன், இங்கே குத்தினான், என் முதுகை பாருங்கள் அப்படின்னா, ஐயோ பாவம், போய் எதுக்குப்பா அனுப்புறீங்கன்னு பேசாம வீட்டில் பூரி மாவு பெசை இருந்து வச்சிருக்கலாமே, எவனை இதுக்கு எவனுக்கு அனுப்புனீங்க?
ஆனா நல்ல போர் சேவகன் தன் காயங்களை காட்டுகிறதல்ல, வேதனைகளை காட்டுகிறதல்ல, அவனுடைய ஜெயத்தை கொண்டு வந்து முன்னே நிறுத்துகிறான். நான் சொல்ல நல்ல கிறிஸ்துவன் என்பவன் தான் கிறிஸ்துவின் தரும் பாடுகளை முன்னிறுத்துகிறதல்ல, அவர் நிமித்தம் வந்த வெற்றியை எடுத்து காட்டுகிறான். இயேசுவுக்குள் வாழும், கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, தோல்வி நமக்கு இல்லையே. அது சொல்றாரு, நான் கொடுப்பேன் சொல்றாரு. ஆனா முதல்ல 3ஆம் வசனத்துல கொடுத்தேன்னு சொல்றாரு. இன்னும் அவங்க போய் பொசஸ் பண்ணல. அது போய் அவங்க அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அது எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுவோமே. என்ன நீங்க வாழ்க்கையில மீட்பின் நன்மையை நீங்க அனுபவிக்காம இருக்கலாம். ஆனா என்னதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. சூப்பர் லிவிங், சூப்பர் அபண்டன்ட் லிவிங், நல்ல அருமையான வாழ்வுங்க. சொல்லுங்க. சுகபோகமான வாழ்வு, அருமையான வாழ்வு. கிறிஸ்துவுக்காக நான் பாடும் கஷ்டமும் படுறேன்றதில்ல. ஆனா அதெல்லாம் நம்முடைய பங்கு. நமக்கு நன்மையை வச்சிருக்கார். ஒவ்வொரு பாடுபடுற கிறிஸ்துவருக்கும் சொல்றேன், உனக்கு சமாதானம் உண்டு, உனக்கு நன்மை உண்டு. கண்டிப்பா இந்த நிலை மாறும். நீ கண்டினியூஸா விசுவாசத்தில் நிலைச்சிருன்றார். சில பேர் கேட்கிறாங்க, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நான் கர்த்தரை நம்பினேன், எனக்கு ஒண்ணுமே வரலைங்களே. ஒண்ணுமே வரலன்னு ஏன் யுத்த காலத்தை விட்டு ஓடுற? கொஞ்சம் ஸ்டே பண்ணு, நில்லு, நீ சாவ மாட்ட. அந்த பிரச்சனை உன்னை ஜெயிக்க முடியாது. சில பேர் யுத்த காலத்தில் இருக்காங்க, கொஞ்ச நேரம் சண்டை போட்டு ஓடி போயிடுறாங்க பயந்துட்டு. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, போனா ஜெயம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, நான் கூட கத்தி எடுத்துன்னு போனா குத்துறாங்க, ஓடி அன்ட்டேன்றாமா. இது ஒரு போர் சேவகன் இல்லையா? அப்படிதான் இருக்கும். காயங்கள் வரும், அடி வரும். உடனே இவர் போய் என்ன பண்றாரு பாத்தீங்களா, நான் போனேன், இந்த ராஜா சொன்னாரு யுத்தத்துல போ ஜெயிப்பேன்னு, எல்லாம் அடிக்கிறாங்க, அடி வாங்கிட்டு வந்துட்டேன்னா அவன் யுத்த வீரனே இல்ல, அவன் ஒரு கோழை. கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த பாடுகள் நிமித்தம் விசுவாசத்தை விட்டவன் ஒரு கோழை. கிறிஸ்து நிமித்தவர்களுடைய பாடுகள் நிமித்தம் தூஷித்து பேசுகிறவன் ஒரு கோழை. ஆனால் என்ன நடந்தாலும் நிற்கக்கூடிய அளவுக்கு தீங்கு நாளிலே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு திராணி எப்படி வருதுன்னா, எனக்குள்ள ஒரு கான்பிடென்ட், நாட் பிகாஸ் பாஸ்டர் செட் சம்திங், நாட் பிகாஸ் சம்படி தே செட் சம்திங். யாரோ ஒரு போதக சொன்னதனால இல்ல, யாரோ சொன்னதனால இல்ல, அந்த வார்த்தை என் ஜெபத்துல நான் யோசிச்சு பார்த்து தியானித்து நான் துதிச்ச அந்த வார்த்தை இப்ப எனக்கு வந்திருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தை இப்பொழுது எனக்கு தேவனிடத்தில் நேரடியாக வந்திருக்கிறது. என் ஆவியில எனக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு தெரியும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்று எனக்குன்னு உங்களுக்கு பர்சனலா வரணும். உனக்கு பர்சனலா வர வரைக்கும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி துதிங்க. உங்களுக்கு வரணும், இது எந்ததான். இப்போ உங்களுக்கு உங்க பிரச்சனை கவலை உங்களுக்கு வந்துருது இல்ல, அது எப்படி வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல சில பிரச்சனை இருக்குதுங்க, ஆனா அது உள்ள வந்துருது எப்படி? இப்ப வீட்டை விட்டு நீங்க வெளியில போயிட்டீங்க, ஆனாலும் அந்த கவலை உன்னை துரத்திட்டு வந்து பஸ்ல போறீங்க வருது, ட்ரெயின்ல போறீங்க வருது, வேலைக்கு போனாலும் வருது, உன்னால நிம்மதியா வேலை செய்ய முடியல. இங்க நடந்தது அங்க வரைக்கும் வந்திருக்குது எப்படி? உள்ள எடுத்துட்டு உள்ள கொண்டு போயிட்டல, அதை பத்தி பேசுற, அதை பத்தி நினைக்கிறீங்க, இரவும் பகலும் அந்த கவலை நினைச்சு கண்ணீரோட படுக்கிற, கண்ணீரோட எழுந்திருக்கிற. நான் சொல்ல ஜஸ்ட் சேஞ்ச் இட். படுக்கும்போது வசனத்தை நினை, எழுந்திருக்கும் போது கர்த்தரை துதி, உட்காரும் போது சொல், பஸ்ல போகும்போது கர்த்தரை வார்த்தையை சொல், நடக்கும் போது சொல், வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அதுதான் சொல்ல, வழிகள் எல்லாம் நினைத்துக்கொள், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். உபாகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் நான் படிச்சிடுறேன். அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை வரணும் நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். விசுவாசிங்க ஆன்லைன்ல கேட்டீங்கன்னா வீட்லயே உட்கார்ந்து இருந்தா பிரயோஜனம் இல்லைம்மா. கல்யாணம் நடக்குதுன்னா நகை நட்டெல்லாம் மாட்டிட்டு ஓடுறீங்க. அது என்ன மாதிரி கூட்டம் இருக்குது உள்ள, ஆனாலும் ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு அங்கிருந்து மாம்பழம் போறது கூட ரெடி ஆகும். வேலையிலிருந்து வந்துட்டு போறாங்க, குளிச்சுட்டு அடிச்சு பிடிச்சின்னு ஓடுறாங்க, எப்படியா தலையை காட்டிட்டு வரணுன்ற மாதிரி கூட போறாங்க. செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு வரணுன்ற போது சில பேர் நினைக்கிறாங்க, நம்ம தான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோமே, சரி பரவாயில்ல, அதெல்லாம் நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் டிஃபிகல்ட், கஷ்டம்லாம் இருக்கு பாருங்க. ஏன்னா சரியா வசனம் புரியல. கோயிலுக்கு வராதனால இல்லை பிரச்சனை, கோயிலுக்கு வந்தா பிரச்சனை போயிடுன்னு சொல்ல, கோயில் வந்து வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அப்போ புரியணும்னா வசனத்தை கேட்கறதுக்கு வரணும் இல்லை, வராமலே எப்படி புரியும்?
படிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ம் அங்க நிறுத்திக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தன் கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக் என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசிக்க பண்ணும் போலவங்க. Before they could enter the promised land, God is teaching or he is saying something about the promised land. இன்னும் அவங்க போறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துட்டேன்றாரு. நான் கொடுத்த தேசம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ள வந்து நான் தரித்திரமாயிட்டேன். கிறிஸ்துக்குள்ள வந்து தரித்திரமா ஆக முடியாது. நீ இழந்தாலும் வந்துடும். பட் யூ ஷுட் கண்டினியூ இன் ஃபெய்த். தொடர்ந்து விசுவாசத்தில் இருக்கணும். யுத்த காலத்தில் இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தில், போராட்டத்தில் ஒரு நல்ல போர் சேவகனா நின்று தீங்கு அனுபவினேன்னு அர்த்தம். சண்டை போடும்போது கொஞ்சம் தீங்கு வருது, அடிப்படுது, அப்ப முன்ன நிற்கிறேன்னு அர்த்தம். சண்டை போயிட்டு அடியே வாங்காதவனா இருப்பான் சில பேர். எப்பவும் பின்னாடி பதுங்கி அவன் அடிச்சா டக்குன்னு இங்க பதுங்கிடுவான். அங்க கடைசியா ஜெயிச்ச உடனே இவன் தான் ஜெயிச்ச மாதிரி அங்க கப் எடுத்து வந்து நிறுத்துவான். நான் கூட வாருக்கு போனேன். நான் இந்த காமெடி மாதிரி பேசுறவங்களாம் கேட்டிருக்கேன். நான் செகண்ட் வேர்ல்டு வார்ல நான் வேலை செய்தேன் அப்படின்வாங்க. எங்க வேலை செய்ய பார்த்தா ரொட்டி சுடுற இடத்துல இருந்திருப்பான். அவன் வாரியர் கிடையாது. சில பேர் அந்த யூனிஃபார்ம்லாம் எடுத்து கொடுக்குற வேலையா இருக்கும். யுத்தத்துக்கு போறான் பார்த்தீங்களா, அவனுக்கு கொடுக்குற யூனிஃபார்ம் கொடுக்குறது, அவனுக்கு முடி வெட்டுற வேலை, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ரொட்டி மாவு பேசுகிற வேலை, பூரி செய்கிற வேலை, கிழங்கு சப்ஜி செய்கிற வேலை, அப்படி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கிறிஸ்தவ கூட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. தீங்கு நாளில் வரும்போது அவங்க உடனே பதுங்கிடுறாங்க. அவன் சொன்னா நம்மளுக்கு வேணாம்ப்பா, இங்கே இருந்துட்டா போதும், ஓரமா ஒதுங்கி இருப்போம். நான் சொல்றேன், எதிர்த்து நில்லு மகளே, மகனை எதிர்த்து நில். என்ன வந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ப்ராமிஸ் பத்தி சொல்றாரு. நீ வந்து போற உனக்கு வந்து சில சவால் இருக்கும், நான் எதிர்ப்பு இருக்கும், தடைகள் இருக்கும், நீ திடமனதா இரு. ஸோ he is encouraging them by giving the promise. அது எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்குது. நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ ஒன்னும் கட்டல, உனக்காக ஒருத்தன் கட்டி வச்சிருக்கான். அந்த பட்டணம் எப்படி இருக்குன்னா வசதியான பெரிய பட்டணம். எல்லாம் சொல்லுங்க. சும்மா பட்டணம் கிடையாது, சிட்டின்னு சொல்லி நிறைய இருக்குது. அந்த சிட்டியில எந்த விதமான வசதி இருக்காது, ஆனா பேர் என்னமோ சிட்டி. நான் கூட இந்தியாவில் பல பாகத்தில் போயிருக்கேங்க. அது வந்து சிட்டி லிமிட்னுவாங்க. பார்த்தீங்கன்னா எந்த வசதியும் இருக்காது. ஒன்றும் பெரிய வசதி என்ன, சின்ன வசதி கூட இருக்காது அந்த மாதிரி. ஆனால் அது சிட்டி, பிகாஸ் மோர் பீப்புள் ஆர் லிவிங் தேர். நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் அது சிட்டியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் வசதி கிடையாது, தண்ணி கிடையாது, சரியான எலக்ட்ரிசிட்டி பவர் கிடையாது. போயும் அப்பப்போ கரண்ட் போகும், வரும், கரண்ட் போகும், தண்ணி வராது. பேசிக் அடிப்படையான தேவை கூட சந்திக்கப்படாத பட்டணம். நீங்க எதை யோசிக்கிறீங்க? சென்னையா? சென்னையெல்லாம் 1000 times பெட்டர் தென் கம்பேரிங் வித் எனி அதர் சிட்டி. மற்ற பட்டணத்தை விட சென்னை ரொம்ப நல்ல பட்டணம். இந்தியாவில் பல பாகத்தில் போனீங்கன்னா தெரியும், பயங்கரமா இருக்கும். நான் ரயில்வேஸில் வேலை செய்யறதுனால நான் நார்த் இந்தியாவில் நிறைய பாகத்துக்கு போயிருக்கேன். சிட்டின்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். வசதியெல்லாம் இருக்காது. அதனால நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வசதியான, அது எப்படி போட்டிருக்குன்னா வசதியான பெரிய பட்டணம். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். இஃப் யூ கால் சிட்டி, வி cannot எக்ஸ்பெக்ட் தட். சிட்டினா ரொம்ப வசதியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், நிறைய பேர் வாழ்வாங்க. அதனால போதுமான அளவுக்கு தண்ணி சப்ளை பண்ண முடியாது, போதுமான அளவுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி கூட அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது கஷ்டமாயிடுது. ஏன்னா அது வந்து சிட்டினா அப்படிதான், நிறைய பேர் வந்து தங்கிடுவாங்க. அது ஏன்னா அங்கே நிறைய அக்சஸ் பண்ணிக்கலாம், காரில் போகிறது, அது எல்லா வசதியும் பக்கத்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஸ்கூல் இருக்கும்.
ஸோ தெர்பை நிறைய பேர் வரும்பொழுது அத்தனை பேருக்கும் ப்ரொவைட் பண்ண முடியல. இட்ஸ் டிஃபிகல்ட். ஆனால் இவர் சொல்றாரு, எத்தனை பேர் வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் கணக்கு போட்டுது, உனக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஏற்பாடு பண்றேன். அது எப்படி இருக்குன்னா பெரிய வசதியான பட்டணம். அப்ப நான் சொல்லுகிறேன், நீங்கள் எடுத்து கால் வைக்க போகிற இடம் ஒருவேளை கன்ஜஸ்டடா இருக்கலாம். அதை பத்தி பல ரிப்போர்ட் கிடைச்சிருக்கலாம். இல்லைங்க, இங்கெல்லாம் வந்து அவ்வளவு சுலபமா வாழ முடியாது. ஆனா அவர் சொல்ல, இல்ல நான் உனக்கு கொடுக்க போகிற ஒரு வாழ்வு பெரிய வசதியான பட்டணம். நீ நிரப்பாத நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். என்ன மாதிரி எழுதுறாரு பாரு. வீடை பத்தி பேசல, வீடுகள்ன்றாரு. வெறும் வீடுகள் சொல்ல, நல்ல நல்ல பொருட்கள் நிறைந்த வீடு. ஆமென். நீங்க இதெல்லாம் படிக்கும்போது இந்த தேவன் ஏழையின் தேவனா பணக்கார தேவனா நீங்களே பார்த்து. வீடு கட்டுறோம், உள்ள நல்ல பொருள் இருக்கா? நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க, அவங்கள கேட்டு பாருங்க, நல்ல நல்ல பொருள் இருக்கா? தப்பா எடுத்துக்கூடாது, சரிங்களா? பார்த்தா சோஃபா ஒரு மாதிரி இருக்கும். அது எப்போ வாங்கன்னு பார்த்தா 25 வருஷம் முன்னாடி வாங்கினார். அது இப்போ கூட நம்ம ஏன்னா ஒருத்தனை வச்சு ஊசி நூல் வச்சு தைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஒரு வீட்டில் போய் உட்காந்து பாருங்க, சேரு 4 காலம் ஒஞ்சி கீழே ஒன்று. ஏன்னா அந்த சேர் அவங்களுக்கு இல்லை, அவங்க எங்கேருந்து வாங்கிட்டு வந்து போட்டாங்க. விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், நம்ம இப்படி வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. அவருடைய எண்ணத்தை பாருங்க. நான் கேட்டேன்னா எனக்கு வசதியான நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள் வேணும் நான் கேட்டேன். அவர் சொல்றாரு, நான் கொடுக்குறேன். நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்க துறவுகள், நீ நடாத திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள் உனக்கு கொடுப்பதினாலே. அப்ப சொல்ல, இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க போறேன். I'm going to fill with all the blessing. இதெல்லாம் நீ பெற்ற பிறகு நீ சாப்பிட்டு திருப்தியா இருக்கும்போது திமிரு பிடிச்சி ஆடாத. எப்படி லோக்கல் தமிழ்ல சொன்ன பாருங்க. சில பேருக்கு கொஞ்சம் நல்ல வாழ்க்கை வந்தவொடனே அது தலைகால் புரியறது இல்லைங்க. அந்த பேச்சு, அந்த திமிரு, அந்த நட, அந்த பெருமை நம்மளுக்கு பயமா இருக்கு. இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க, என்ன பேச்சு பேசுறாங்கப்பா. நான் சொல்றேன், தாழ்மையில் நினைத்தவரை நம்ம துதிக்கணுங்க. நான் ஒரு காலத்துல குப்பையில் இருந்தேன், என்னை இப்படி ஆழ்த்தினாருன்ற எண்ணம் கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. நான் இன்னி கூட மறக்க மாட்டேங்க. எங்க வீடு, நாங்க ரொம்ப சின்ன வீட்டில் தான் வாழணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கஷ்டப்பட்ட நேரத்தில் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி நான் சாப்பிட்டேன். எங்க வீட்டில் சில நேரத்தில் ரொம்ப தாழ்வா இருந்ததுனால தெருவில் காவா தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ள வரும். எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கும் போது அந்த பழைய வாழ்க்கை என்னால மறக்க முடியாது. எனக்கு தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு நாங்க இப்படி நல்லா இருக்கிறேன்னு நான் வந்து இப்படி என்னை பெருமையா காட்டுறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. என்னை பத்தி எனக்கு தெரியும். ஐ எம் நத்திங் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிம். நான் ஒண்ணுமே இல்லை, நான் அவரால் நன்றா இருக்கிறேன். அந்த எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணுங்க. உனக்கு வரங்கள் இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், மறக்காதே, நீ எப்படி இருந்த நினைச்சுப்பார். இன்னைக்கு நல்ல ஒரு ஆராதனை வீரனாய் இருக்கிறாயா? நீ எங்கே இருந்தாய்? உன்னை எப்படி உயர்த்தினார்? நீ ஒரு நல்ல போதக சமர்த்தனாய் இருக்கிறாயா? கொஞ்சம் யோசித்துப்பார். நீ எங்கே இருந்தாய்? கர்த்தர் உன்னை எங்கே கொண்டு வந்தார்? நீ ஒரு வேளை ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது உனக்கு வேலை கொடுத்து உயர்த்தி நல்ல அந்தஸ்து கொடுத்தாரானால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன் என்றால் தாழ்மையில் நினைத்தவரை கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். நாம் எழுந்து கர்த்தரை துதிப்போம். உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே.